பொண்ணு சரி பொண்ணு பாக்குறதுனா என்னாச்சு? மணமகன் மனசு அப்படி ஆகட்டும், அழைத்து கொண்டு போய் பார்க்காமி போ. ஆமா பரவே என்னடா பார்த்தோன்னு என்னடா குறை கண்டுபிடிச்சா? பார்த்தா நம்ம ஏதோ மௌனமா எவ்வளவு சைலண்டா நிக்குது, நீ என்ன பொண்ணு வரன்றா? ஐயோ வாடா சாமி வாடா சாமி. இந்த பொண்ணு நான் வரேன். என்ன ஓய்வுது ஊத்துல வந்து குதம் பண்ணிடலாம். இதுமே அது ஐவது பண்ண கட்டி முதுன்னு வச்சுக்க. புதுமு குத்துதான் போயிடும். ஏய் 5000 ரூபாய் திருப்பி சொல்லதா? என்னடா திருப்பி சொல்லதா? புதுமு குத்துதான் பண்ணா. ஓய்வு வீட்ல நடந்தலாம். ஓய்வுது ஊத்துல இருந்தா நின்னலாம் குதம் பண்ணிடலாம். இதுமே அது ஐவது பண்ண கல்யாணம் பண்ணி போய் குதம பண்ணு வச்சுக்க. புதுமு குத்துதான் போயிடும். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அப்பாவை விட்டு பிரிஞ்சு வரமே அம்மா இல்லதான் வளர்ந்த பொண்ணு. குத்து சோறா? அதுல கூட சோறாடா? நீ என்ன ஏமாத்தன? சோது பாருங்க கூட்டாந்திய மாதூர் வந்து எங்கதான் சோது போறீங்க? எப்பா பாரு சோறு சோறு சோறுடா. அந்த ஆதி என்னதான் உங்களுக்கு தேவை சோறு. ஆமா இந்த போறேன் உட்காரு. இங்க உட்காருமா. டேய் ஆது உச்சிட்டீங்களா? ஏய் ஆனா உன் தாக்கா இருக்கா? ஏன்டா சோத்த முன்னப்பட பாத்த கிடையாதா? என்னடா பார்த்து வந்து வாடா. உன் கோலைய வெட்டி கிணத்துல போறோம். படி வெட்டி வெட்டி. ஏய் ஏய், மணமகன் வந்து விட்டான் அல்லவா? மணமகன் எங்க? ஏய், அழைத்து வாடா. நாட்டை விட்டு போன அப்பா சொல்லிட்டாரு. நானும் ஏதோ ஒரு கோபத்துல நாட்டை விட்டு போயிட்டேன். ஆனா இப்ப இது மீண்டும் வர சொல்லி இருக்காருன்னா இன்னும் என் மேல இருக்க கோவம் அப்பாக்கு போலியா? உங்க அப்பா கோவம் போயிடுச்சுமா? கோவம் போச்சா? அம்மா கோவம் போய் உங்க அப்பா உனக்கு மாப்பிள்ளைய பாத்துக்கிறாருமா? எனக்கா? பார்த்தாயா, தாய் இல்லாமல் வளர்ந்த பொண்ணாச்சே. வளர்ந்த பொண்ணு அப்பாவுக்கு தெரியும். மகள் தவறு செய்தால் அது பெருசுபட மாட்டாரு தெரியும். சரிடா, இருந்தாலும் மாப்பிள்ளை பாத்துட்டாருன்னு சொல்லுறேன். மாப்பிள்ளை பாக்கணும்னா கொஞ்சமான வேலையாடா? டேய் எவ்வளவோ வேலை இருக்கேடா. சரி அப்பா எங்க இருக்காரு? அப்பா உள்ளதாங்கிறாரு. சரி அது இருக்கட்டும். மாப்பிள்ளையும் பார்த்தாங்கல்ல, அவரு நீ பாத்தியா? அவர் எப்படிடா இருப்பாரு? தேடி கண்டுபிடிக்கல, பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டா தேடி கண்டுபிடிக்கல, ஊரா தேடி கண்டுபிடிக்கல. அவரை போய் வெளிநாட்டுல ஜாக்கி வச்சுட்டு ஆமா எனக்கு ஏத்த கணவர் அயல்நாட்டில் இருக்காரு. அம்மா அவன் டை போடுகிற அழகு இருப்பாரு. டைனா டை அந்த மாதிரி டை அவனுக்கு கத்து பெரிய கம்பெனிக்காக நான் வேலைக்கு போவாருடா. ஐடி கம்பெனில ஒர்க் பண்றானோ? ஐயோ அவர் கம்பெனில வேலை செய்யதா? அவர் வீல் சேர் போடுறது 10 பேர் சம்பளம் கொடுக்குறாரு. அவரு வீல் சேர்லையா? ஆண்டிகேப்டா? சுத்துற சேரு. ஏன்னா வீல் சேர் உடனே மாசிக்கு தெரியுமா? அதுன்னு பாத்தேன். 10 பேர் சம்பளம் கொடுக்குறாரு அந்த மாதிரி இருக்காரு. சரிடா, கால் மேல கால் போடுறாங்க. அழைத்து போறாரு. கலர் எப்படி அம்மா கலர் செட்டாங்களா? அவர் கலர் என்ன வெள்ளக்கார கறி போட்டுறாரு அவரு? அம்மடியும். ஆமா அவ்வளவு கலர். எல்லாரும் கிள்ளி விட்டா தாத்தா வரணுங்க. எல்லாரும் கிள்ளி விட்டா ரத்த வரும். அவ்வளவு கலர்னு சொல்லுவாங்க. ஐயோ அவங்க கிள்ளவே தேவல. அது மட்டும் போடுவோம். அம்மா அவரு சிவப்பு கலர்லங்கறாரு. அவ்வளவு கலரா? ஆமா. டேய் அவர் நடைய பிரிடா. அம்மா அவர் நடந்தால் நடை அழகு. அவர் சிரித்தால் சிரிப்பு அழகு. அவர் பேசும் பேச்சு அழகு. அவர் ஒருவர் தான் அழகு. ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் தளபதி 2 பேரும் ஒண்ணா சேர்ந்த மாதிரியா? அவர் தலைக்காகவே நார்த்து வைப்பாங்க. அவ்வளவு ஒரு அழகா? ஏன் ஸ்டைல் அந்த அளவுக்கு? அவர் யாருக்கு பாரு என்ன புதுசாலும் தெரியாது சத்தியமா. ராஜா நீ சொன்னதை பார்த்தா எனக்கு ஏத்த கணவரை பார்க்க வேண்டும் என்று இதயமெல்லாம் துடிக்கின்றது. அப்படியாமா? அப்பா பாருமா. அப்பா நான் பேசியதை தவறாக இருந்தால் என்னை மன்னித்து விடுங்க. எனக்கான கணவர் பார்த்திருக்கேன்னு சொன்ன மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். நிச்சயமாக. அப்படியா? எங்கப்பா அவர்? மணமகனை பார்க்க வேண்டும். எந்த நாட்டுல இருக்காரு? இந்த நாட்டுலதான். நம் நாட்டில? உண்மை. எந்த வீட்டுல இருக்காரு? நம்முடைய அரண்மனையிலே. நம்முடைய அரண்மனையில எனக்கு தெரியாம யாரு? அப்ப நான் பார்க்கணுமே. தற்போது நீ பார்க்க வேண்டும் அல்லவா? இப்பொழுதே காமிக்கிறவா வா.
நிமிடத்தில் கொண்டு குவித்து விடுவேன். யாருக்கு என்ன பாவத்தை செய்தேன்? நான் பிறந்தவுடனே தாய் இழந்து விட்டேன். அம்மா எப்படி இருப்பாங்க சத்தியமா நான் பார்த்தது இல்ல. என் தாய் முகம் கழிப்போ சிகப்போ நான் பார்த்தது இல்லையப்பா. பிறந்தவுடனே தாகி வாரி கொடுத்த பாவிக்கு எனக்கு அம்மாவும் நீதான், எனக்கு அப்பாவும் நீதான். அப்பா, இப்பேற்பட்ட மணமகளை மணந்து கொண்டு நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பேன் என்று நீ நினைத்து விட்டாய். சரி அப்பா, உன்னுடைய வார்த்தை நான் மறுத்து பேச மாட்டேன். இவரை நிச்சயமாக முடிமனதோடு நான் மணக்கின்றேன். எனக்கு சம்மதம். ஏய், என்னுடைய மகள் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார். அவனுக்கு சம்மதமான கூட்டாந்து விட்டு எங்கதான் போனான்னு தெரியலையே. குளத்துல கிழத்துல எங்கடா வீந்து செத்து போட்டானா, இல்ல வண்டியில கண்டியில மாட்டிக்கினானான்னு தெரியலையே. எங்கதான் போய்கிறான். போனா போது குட்டுக்காளி போயிடாச்சு, புள்ளிக்கு சோறு போலான்னு பார்த்தா குட்டில கட்டில மீன் செத்துட்டானா லாட்ல மாட்டான். அவனுக்கு வேண்டியது சோறு. சொந்த பெருமை செத்தானிக்கே போய் சிங்கவரத்துல போய் சாப்பிட்டு வந்துக்கிறான். சோத்துக்கோசரம் சால் சொல்றான்டா. அந்த சோறு இருந்தாதான் அவனுக்கு முக்கியம் நினைச்சுக்கான். போடு சோறு போட்டா எல்லாம் வழி செய்யா. போது மதும்போது எல்லா வரையும் நான் செய்யணும். போனோம் ஐயா. அப்படின்னா உனக்கு கல்யாணம்டா. உனக்கு கல்யாணமா? என்னடா இந்த வயசுல கல்யாணம்? எனக்கு இல்லடா கல்யாணம். உனக்கு கல்யாணம். எனக்கு கல்யாணமா? ஏன்டா டேய், எனக்கு கல்யாணம் சொல்றீங்க? ஐயா பர்சனாலிட்டிக்கு ஏத்த மாதிரி என்னதா ஐயா செயலுக்கு ஏத்த மாதிரி ஒண்ணுக்குதான். இங்க என்ன பர்சனாலிட்டிக்குது? அந்த தலையை கசி எத்தி நல்லா புகை கிளம்புறாடி. இதுல பர்சனாலிட்டி வேற பிச்சுரு ரசிகை. மொத மூஞ்சி குத்தனா குத்தவே தேவை, ரத்தம் ஒழுங்கு இருக்குது. இதுல வேற பர்சனாலிட்டி. என்ன அதிகம் வந்து பத்தலையா? ஒண்ணு கொடுத்த பெரிய விஷயம். இதுல வேற பர்சனாலிட்டி. ஐயா அழகுக்கு ஏத்த மாதிரி ஐயா பர்சனாலிட்டிக்கு ஏத்த மாதிரி பொண்ணுக்குதான். என்ன மாதிரி பொண்ணு எதிர்பார்க்குறது சாரு? ஐஸ்வர்யா ராகி ஒரு சகிலா அது மாதிரி உனக்கு சகிலா தானே மாட்டோம். என்ன மூஞ்சி பொண்ணு உள்ள பெரிய விஷயம். உனக்கு சினிமா அடிக்க வருமா? அது மாதிரி அப்ப எனக்கு கல்யாணம் வந்து உனக்கு சோத்துடா. சோத்து வந்தா கல்யாணமா? நான் சோறு போடுறேன். சோறு பாது உனக்கு கல்யாணம். கல்யாணம் பண்ணுவேன். கல்யாணம் பண்ணுவேன். பண்ணிட்டு தாலி கத்துவேன், சோறு துண்ணுவேன். அப்படியே போயினே சோத்து தாலி கட்டி விட்டு முடியா? எனக்கு தேவை சோறு தான். ஏதோ ஒண்ணு தாலி கட்டிட்டு சோத்து துண்டு போயினே இருப்பேன். கல்யாணத்துக்கு தயார். தயார். அப்புறம் அதுக்குள்ள போத தேவையில்ல. ஆமா பொண்ணு பாக்கணும். ஏய், இந்த மூஞ்சிக்கு நான் பொண்ணு கொடுத்து பெரிய விஷயம். பொண்ணு பாக்கணும். நீ பொண்ணு பார்த்தா கல்யாணம் தயார் இல்லன்னா போதும். என்னடா உலகத்துல இல்லாத மாப்பிள்ள என்ன மூடு பண்றாடா மாலு. அவன் வந்து நாய்க்குதான். அவன் வந்து நாய் கிளி கொஞ்சது அப்படியே நாய் நக்குதுடா. அப்படியே ஆடுது நக்குது பாருங்க. ஓய்வுது பாரு கீழே. 5 நிமிஷம் கழிச்சு வந்து நாய் தான் என்ன பண்றது? பொண்ணை பாக்கணும். பொண்ணு பாக்கணும். சரி, பொண்ணு பாக்குறதுனா என்னாச்சு? மணமகன் மனசு பார்க்கணும் ஐயா. அப்படியாகட்டும், அழைத்து கொண்டு போய் பார்க்காமி போ. ஆமா. ஏய் பரவே. என்னடா பார்த்தவனே என்னடா குறை கண்டுபிடிச்சா? பார்த்தா நம்ம ஏதோ மௌனமா எவ்வளவு சைலண்டா நிக்குது. நீ என்ன பொண்ணு வரடா? ஐயோ வாடா சாமி வாடா சாமி. இந்த பொண்ணு நான் வரேன். என்ன ஓய்வுத ஊத்துல வந்து குதம் பண்ணிடலாம். இதுமே அது ஐவது பண்ண கத்தி முதுன்னு வச்சுக்க. உதுமு குத்துதால போயிடும். ஏய் 5 ரூபாய் திருப்பி சொல்லட்டா? என்னடா திருப்பி சொல்லட்டா? உதுமு குத்துதால போயிடா. ஓய்வு வீட்ல இருந்தாலாம். ஓய்வுத ஊத்துல இருந்தா நின்னலாம் குதம் பண்ணிடலாம். இதுமே அது ஐவது பண்ண கல்யாணம் பண்ணி போய் குதம பந்தன வச்சுக்க. உதுமு குத்துதால போயிடும். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அப்பாவை விட்டு பிரிஞ்சு வரமே அம்மா இல்லாத வளர்ந்த பொண்ணு. குத்து சோறா? அதுல கூட சோறாடா? அந்த அப்பாவுக்கு என்ன பாவம் கஷ்டமோ அது பார்த்தா இது உங்கடா. பொண்ணு பிடிச்சதா?
சரிதான் ஏதோ நீ ஏன் ஏதோ என் கால்ல வீந்து கெஞ்சுற எல்லாம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் என் கால்ல வீந்து நீ கெஞ்சத பாரு அதுக்கே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் உன் நேரம் நீ பேசுற சரியாப்பா நான் போய் மாலை வாங்குற பொண்ணு என்னடா அவசரப்படாத பொண்ணு குடுத்துட்டியா ஏன்டா டேய் என்ன? பொண்ணு நல்லா இருக்குது இங்க வாடா என்னடா பொண்ணு நல்லா இருக்குது நல்லா இருக்குது துணி தூக்க சொல்றேன் அதா துணிதான் நம்ம சரியா என்னடா எல்லாத்துக்கும் அவசரப்படாத ஊர் போய் சார் சொல்றா அத போத டேய் அத கத்த கலப்ப டேய் இங்க வாடா இங்க ஏன்டா நானும் மண்டி மதிமா கழுதுறேன் எனக்கு பார்க்க வேற பொண்ணு ஒரு ஆணைக்கால பூனைக்கால இருந்துச்சுன்னா அதனால துணியை தூக்குதா காலை பாத்துக்குதேன் ஏதாண்டா அவசரப்பட்ட நீ கொடுத்தா கல்யாணம் பண்ணி எதையும் பார்க்காத கட்டின்னு வந்த முகம் பையனா இருந்தா கூட இன்னும் உசாலக்கிறான் பச்சா அவசரப்பட்ட அச்சுதான் போவேன் நான் இன்சுல ஆயிட்டு நான் போய் அதுக்கு டென்ஷன் கம்யூனிட்டி வார நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது நான் தான் நீ வந்து அமெரிக்கா விஞ்ஞானி ஆப்பிரிக்கா குஞ்சானிடா என்னடா வேலை பண்ணறதுடா கால காமிச்சோத அம்மா நீ பாத்து பார்க்கணும் அம்மா டேய் ஐயோ பாபு நான் வச்சானா டேய் எனக்கு லக்கி பத்ரா சித்ரா கால் என்ன ஆணி பொசிஷன் பார்த்தோம் நான் கூட நினைச்சேன் எனக்கு லக்கி பிரைஸ் கச்சித்ரா லக்கி பிரைஸா சித்ரா நேரா தலையேறி அதின்யா கிதா கால் அரை ஒரு இங்கிலீஷ் பேசுற சாவடிக்காத டேய் டேய் யாரா பொண்ணு பிடிச்சிட்டா அதின்யா கிது அப்புறம் நம்ம மாலை கல்யாணத்துக்கு நான் தயார்டா ஏய் தயாரா மாலை நட பாங்க டேய் மாலா சுதுவா போடா என்னடா சாப்பிடுறேன் மாலை சாப்பிடுறேன் சாப்பாடுமே யாராவது தெரியுமா உனக்கு தான் தெரியும் உனக்கு நான் கிடைக்குது எல்லாம் 3 நாளைக்கு கொடுத்துரும் ஒரு மாலை எடுத்தா சாவு பார்த்தா ஒரு மாலை எட்டுன்னு வதியே சாவுக்கு என்ன போய் வதியான்னு கேக்குறேன் ஏன் ஒரு ஆளுங்களுக்கோ இல்ல ஒரு சாமி சளிக்கோ வேற எதுக்கும் போட மாட்டாங்க இல்ல ஊரு குடும்பத்துல போட மாட்டாங்க ஒரு மாலை எடுத்து போனா சாகு போறான்னு அர்த்தம் ஐயோ அதிகதான் அவனுக்கு ஐயோ ஏன்டா இதோட கம்மி தான் ஒரு சாமிக்கு போத மாலை எப்படி எடுத்துதான் போகுது எட்டுவா ஒரு உலாண்டு சொன்னடா உள்ள மாதிரி கிடையாது சரிடா சரிடா அப்பா டேய் மாலை தண்டேன் அப்ப கல்யாணத்துக்கு தயாரா கல்யாணத்துக்கு தயாரா போது போதுல்ல சோறு போது சோறு சோறு சாவாத வேற என்ன ஒண்ணு பண்ண முடியும் என்ன டேய் ஏன்டா கல்யாணம் பண்ண சொல்லிட்டேன் சீது வாசனை மூஞ்சிக்கு சீர் வச்சு வர கேக்குதா டேய் பொண்ணு பொண்ணு கொடுத்தா உனக்கு பெரிய விஷயம் மாலையே அது மாலை அதுலயும் பூ புதிங்க போட்டு தான்பா உனக்கு சீர் ஏய் சீர் வச்சு வரடா சீர் வாச அப்ப கல்யாணம் நான் டென்ஷன் ஆகுது நானு நான் டென்ஷன் ஆகுற உன்னால வாடா டிபி சுகர்லாம் வந்து போடுற உன்னால வந்துட்டா வந்துரும் குடி தீத்துறா வரணும் அப்பா சீதம் தானே சரி என்னடா உனக்கு அப்ப நான் கீத பந்தா வேணும் எவனா கீத பந்தா ஏய் நவீனா உள்ள ஏற மாட்டாங்கது அடையாரா உள்ள ஈர போட்டவள காஞ்ச போட்டவள போடா பந்தா தான உட்கார்ந்து டேய் டேய் உள்ள ஈர போடவல காஞ்ச போடவல போடா அப்ப ஈத பந்தா ஈர போண்டவல காஞ்ச போடவல போடா நான் சோத்து காலில பார்த்தா இவன் ஈத பந்தா காலில இருப்பா ஏய் நீ தான் சொன்ன ஈர போண்டானே டேய் ஈத வந்தா அப்படி தாண்டி ஈர போண்டவா ஈத வந்தா இப்ப அந்த வண்டி வாங்கி தரணும் உனக்கு அந்த வண்டி வாங்கி போட்டு நீ என்ன பண்றது டேய் அப்படியே சாவி போட்டு போட்டு அப்படியே சாவி போட்டு போட்டு. அப்படியே இப்படி போட்டு இவனுக்கு ஆதிகாரி என்ன ஏன் மணிகண்டா கொஞ்ச நேரத்துல அவன மாதிரி நடக்க ஆரம்பிச்சீங்க அவன் மேல நடக்கிறான் இந்த காரை ஓட்டு விடு திமியா நடக்குதுடா நானு நீ என்ன பண்ற இந்த ஆட்டு தொழிலாம் விட்டுது அதுல இந்த ஆட்டு தொழிலாம் விட்டுதா டேய் ஆட்டு விட்டுரு ஆட்டாரத்தை விட்டுணுமா விட்டுட்டு விட்டு விடு நீ சொன்னாங்க வந்துரு வந்துரு நான் யார் தெரியுமா நான் ஒரு பிச்சைக்கார கூட தலைவர் நானு என்னது பிச்சைக்கார கூட சங்கத் தலைவர் நானு
பிச்சைக்கார கூட்டு சங்க தண்ணி ஆமாடா. சரியா ஏண்டா, நீ என்ன கூட வந்து வச்சுக்க என் சங்கத்துல உனக்கு ஒரு கார்டு போட்டு கொடுத்துறேன். காடு நீ திருவண்ணாமலை பாத்துக்கோ. பாத்துக்கோ ஆமா, இந்த திருவண்ணாமலை இருந்து அப்படியே மங்கள வரைக்கும் நீ பாத்துரும். நான் பாத்துக்கணும் நான் என்ன தீபத்துல இருந்து அப்படியே செஞ்சு வரைக்கும் நான் பாத்துறேன். அப்போ என்ன நீ பிச்சை சொல்ற அல்ல வருமாண்டா. ஏண்டா ஏய். ஏண்டா கம்யூனிட்டி காலம் வச்சிருந்தா பிச்சைக்கார ஒரு சங்க தலைவர் நீடா கை 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 எங்க போது உனக்கு வலிக்குதா? அது ஏன் வந்த காசு மரியா கொடுக்க மாட்டேன் முன்ன போடா பின்னாடி நான் வரேன் எப்படியா பையன் ஒரு மரியாதை கிடையாது உனக்கு என்னடா தேவைன்னா உனக்கு கேள்றேன் அவனை மாப்பிள்ளை மரியாதையே கிடையாது. அவனுக்கு கல்யாணம் பண்ணணும். போதுமெல்லாம் ஆச்சுன்னு வச்சுக்க. அடிக்க மாட்டேன் வாடா சாமி ஹீரோ ஒண்ணு தரடா இதை வந்தா எத்தனடா எத்தந்தியா எத்தனடா அடுத்தது டேய் ஏய். கத்தில் மீத ஓடும். ஏய் ஏன்டா மகர கட்ட தலையில படுக்காதா இல்ல இந்த கீட்டு துணி வைக்கதான் உனக்கு கட்ட இது ஓடுமா பீரோ ஓடுமா முக்கூட்டுல கோசுக்கட்ல அந்த அந்த ட்ரைனேஜ் ஆவாண்ட பத்து ஏண்டா? டேய் கல்யாணம் ஆகாத முன்ன தான் எங்க நான் பத்துங்க இருந்தேன். ஓ கல்யாணம் ಮಾಡಿ கல்லு முள்ளியும் ஆண்டா இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆக போகுது இல்ல. அதனால அதுவும் அழகான பொண்டாட்டி வர கட்டிதா அவன் லாங்குவது அப்படியே அந்த கத்துல பத்தின அப்படியே உதிர்ந்து வேணா உருள வரவா உள்ள வேணா. சரி தரடா அதுக்கப்புறம் 10 பேருக்கு 10 மோதிரம் உண்டா. டேய் உனக்கு மனசு நச்சுதுக்குதுங்க சும்மா வந்துட்டீங்களா? இல்ல அவன் கேக்குறது நான் தான்டா நச்சுதுக்குதுங்க விரல அப்படியே 10 விரல முறங்கா மாதிரி நீட்டாக்குது மாட்டிக்கணும் அப்படியே உளிக்கணும் இருப்பாரு ஆட்டிக்கா பாரு அப்படியே டேய் ஏறவா என்னடா 10 வரலுக்கு 10 மோதிரம் கேக்குறேன் எத்து குத்துக்குது எத்து கொடுக்குறேன் அங்க எந்த வரல கொண்டு அங்க மாட்டறான் ஏடா டேய் இங்க பாத்தா என்ன? அது ஏன் சகுதியம் நீ 10 வேலைக்கு 10 மாதம் எடுத்து குத்துன்னு எத்து வச்சுக்க. குத்துனா நான் அப்படியே கவர் கட்டின அப்படியே ஆட்டிங்க அதே தான்டா மாதத்துல நூல்ல கட்டி விட்டு நூல்ல கட்டி வண்டி விட்டு சாவியில நான் கொத்த வச்சு இது பண்ணிக்கிற அந்த வாலிக்கு தான் போய் நிக்கிற நீ முதல்ல டேய் அப்பனா கல்யாணத்துக்கு எங்கடா திண்டு ஊத்திங்க. மோதிரம் மோதிரம் போச்சா ஏய் மாதம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சா இதெல்லாம் வாங்கி குத்துன்னு வச்சுக்க. கல்யாணத்துக்கு தயார் கல்யாணத்துக்கு தயார் தான் ஆயா தயார் ஐயா தயார் தான். மாற தண்டா அப்படியே பண்ணியா ஆ ஐயா புறா மாலையா தாதா புறா மாலையா தாதா என்ன மாட்டமா போட மாறான் ஏய் கம்யூனிட்டி அவன்தான் சொன்னா கம்யூனிட்டி புத்தா மாலைன்னா புத்தன் அரே ஒரு பூட்டி அவர் எப்பமே மூய்சா கால்றா சரிடா. டேய் மாலை அந்த கைத்துல போற கம்யூனிட்டி கொஞ்சம் எத்துக்குதாண்டா நஜா ஏ புடி மாலை கைத்துல போற மாலை கைத்துல போறா வேகத்தா ஐயா ஐயா வா மாலை கைத்துல போறியா என்னது குஞ்சுராணி அங்கதான் போவ நீ மாலை கைத்துல போட்டியா போட்டியா ஒரு குண்டு சொன்ன தண்ணி எடுத்தாப்பா அவர் தண்ணி சாப்பிடுறேன் ஒரு கட்டி விட தப்போ வாடா 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 சீர வாடா அந்த கட்டி வைப்பா சொம்புற வீடு சொம்பிடுறா தெரிஞ்சியா நான் என்ன பண்றேன் லேசரா குனிறேன் அடிச்சது பாரு புரிஞ்சா அந்த புத்திய டேய் இந்த புத்தியா தான் மூணு வாத்துக்கு போய் வந்தீங்கடா தண்ணி வச்சு 3 வழி தலைமை தெரியும் அதேதான் அப்படியே போ டேய் போதா போதா அதிகமே தச்சுக்கணும். இப்ப நான் என்ன பண்ணுவேன் அது கத்திர வீடு அப்ப கத்திர வீடு கத்தி தான் எந்த கையில இருக்கு எடியப்பா எடியப்பா நான் ஒரு உடுக்கு உடுக்குவேன் நீ என்ன பண்ற ஒரே வெட்ட வெட்டிடணும் அதேதான் நீ உதுக்குதான் மாலை அம்மா கைத்துல போட்டு கல்யாணத்தை பண்றான் கம்யூனிட்டினா என் கைத்துல போட்டு காரியம் பண்ண பாக்குறே விதுராசுகள் தெளிவா சொல்லுண்டா கைத்துல போய் இப்ப வாங்க மாட்டாங்க மணி வெடிக்காலமா 4 ஒரு 5 மணிக்கே வாங்குவாங்க தாலி 5 மணியா தாலி எங்க வாங்குவாங்க தாலி கொட்டனர் வாங்குவாங்க அதே கல்யாணத்துக்கு தாலி வாங்கி வந்தியா
ஐயா என்னடா நேரத்துல பார்த்தா நல்ல வார்த்தை பேசுகிறேன் ஐயா தாலி தானே போச்சா ஊத்துட்டியா ஐயா தூள் தானே வச்சிருந்தேன் ஊத்துட்டியா தாலி கண்டா சரி ஊத்து அந்த தாலி ஊத்து ஏடா பட்டு சொல்லிட்டா தாலி ஊத்தா தாலி வேணவா டேய் ஓ அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் என்ன ஊத்துல வீட்ல உங்காத்த கத்தல எங்க அம்மா நேரம் கூட தூங்கி இருப்பாங்க தூங்கிருப்பாங்களா நீ என்ன பண்ற அப்படியே குது குதுன்னு ஓடி போய் கூடு போயிரு உங்க அம்மா கைத்துல தாலி அர்த்தம் வந்து எங்க அம்மா கழுத்துல தாலி நீ அர்த்தம் நான் குத்துட்டுன்னு வச்சுக்க அப்படியே நான் அவ கைத்துல தாலி கட்டிடுவேன் கட்டிடுவேன் கொஞ்ச நேரம் பொத்து அவ கைத்துல இருக்கிற தாலி அத்து அழகர பாக்கதானா உங்க அம்மா கைத்துல கட்டிடுவேன் அப்பனா எனக்கு சுத்தப்பேன் அதனால உனக்கு நான் சித்துப்பேன் யாரு ஏய் விஷ்ணுராஜ் நாதா காய்தடா பதிலடா ஏய் காய்தடா நம்மடா ஐயா ஐயா நாதா உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குது மாகித்ரா கையும் காலும் பாவம் ரொம்ப முண்டி உடம்பா தங்கடி இருக்குது அதனால இந்த தாலி நான் பண்றேன் உன்னால கட்ட முடியாது கட்டவே முடியாது ஒரு 3 முடிச்சு போட்டு கொடுத்துறேன் ஆ நீ என்ன பண்ணு அப்படியே எடுத்து போய் நம்ம கைத்துல மாட்டுறேன் தாண்டா டே சரி ஏன்டா டேய் என்ன நான் மொந்தி மாங்காதுக்கிறேன் எனக்கு கையில வந்து முத்தி போட முடியாது அதனால நீ முத்தி போட்டுட்ட போட்டு கொடுத்துறேன் ஏன்டா டேய் அந்த முத்தி போட்டு நீ அவ கைத்துல தாலி கட்டிட்டு சரி கட்டிட்டு கட்டிட்டு என் பொண்டாட்டி நீ எதுமே வீட்டுல ஒரு 3 மாசம் வச்சுன்னு சரி நாதா நீ என் பொண்டாட்டி எதுமே வச்சுன்னு வச்சுரு வீட்டுல மஞ்சள் ஆகுதா பாரு அவளை கூட்டா என்ன விட்டு போ டேய் குட்டங்களி பையா பாவம் பார்த்து தாலி கத்துறான் இவன் ஏய் ஆண்டவன் உன்னை எதனால நல்ல சேர்த்துக்கிட்டா உண்டு வச்சுக்கலாம் ஆமாண்டா ஆண்டவன் என்ன அந்த கொள்ள வச்சுக்கினா உன்னை தாப்புல எதுவும் வச்சுக்கிறான் போதா டேய் போதா டேய் டேய் தாலி கத்து கொண்டா உங்களுடைய திருமணத்திற்கு எந்த ஒரு மங்கள வாத்தியமும் இருக்கக்கூடாது ஐயாவா டேய் அப்படியே கட்டு தாலியா டேய் போதா நீ ஏன்டா போதியா அந்த உன் கூட பெரிய இன்சா போச்சு வந்தா கூட ஏமாந்த புள்ளி இப்படியா ஏமாத்த தாலி கத்து போத கொஞ்சம் பி மோதிரம் வைக்க மாட்டீங்களா குட்டங்களை பின்னாடா பீபி மழை பீப்பாங்கடா அது வைக்கிறதுக்குமா வைக்க தெரியாது அப்ப நாங்கள வக்குது பசங்களா என்னடா நீங்க வைக்க தர போதா போடவா போதா போடா நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் அக்கா மாதே வணக்கம் அம்மா மாதே வணக்கம் அப்பா மாதே வணக்கம் ஆமாண்டா டேய் அம்மா எனக்கு கல்யாணம் நடக்க போகுது இவங்க வீட்டுல மோத வைக்கிறதுக்கு வக்கு கிடையாது செருப்பத்துல 3 ரூபாய் இவங்க ஊத்துல மோத வைக்கிறதுக்கு வக்கு கிடையாது அதனால உங்க 2 கரங்களை வைத்து நல்லா கோரசா சத்தம் போட்டீங்கன்னா அப்படியே பொண்டாட்டி கட்டி தாலி கட்டிடும் நல்ல சத்தமா கை தட்டுங்க கை தட்டுங்க டேய் திருமணம் முடிஞ்சிருச்சு கிடையாது தாயிலிருந்து அந்த மாங்கலத்தை எடுத்து கொடுத்து இந்த வாய்த்திருப்பாங்க யாரும் இல்லாத இந்த பாவியை மனதார வாய்த்துங்களப்பா நீ என் காலில் வந்து நான் உன்னை வாழ்த்தணுமா போடே